உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பூபதியான் சார், இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? திமுக எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது, விசிக சிபிஎம் சிபிஐ கட்சிகள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அவங்க ஒரு சில குயரிஸ் வச்சுருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு. விசிக தரப்புலேருந்தும் காங்கிரஸ் தரப்புலேருந்து இது வரவேற்று தெரிஞ்சது. இதே திமுக என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆளுநர் அவங்கள ஆதரித்து பேசியிருக்காங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு திமுக தோழமை கட்சிகளாக, அவங்களுடைய தோழமை கட்சிகளாக இருந்த இப்போ தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை அறிவுறுத்துறாங்க, எச்சரிக்கிறாங்க. எச்சரிக்க வேண்டிய சூழல் இருக்கா? இல்லை, இப்போ ஆளுநரினுடைய அறிக்கை அப்படிங்கிறது அரசினுடைய அறிக்கை தான். ஆளுநர் என்று தனியாக எழுதி வைத்துக்கொண்டு அறிக்கை இல்லை, அறிக்கை கிடையாது. அது முதல்ல புரிதல். ஆளுநர் இட் இஸ் த மவுத் பீஸ் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளி, அவ்வளோதான். அறிக்கை என்ன எழுதி கொடுக்கப்படுகிறதோ அதை படிக்க வேண்டும். ஆனால் முன்ன இருந்திருக்கக்கூடிய ஆளுநர் ஆரண்ணவரி ஒரு தவறான முன் உதாரணத்தை விட்டு சென்றார். என்னன்னா, மரபு வழியாக வந்திருக்கக்கூடிய சில வழிகளை எல்லாம் அவர் சரி செய்யலை. அப்போ ஆளுநர் பொதுவாக இல்லாமல் அவர் என்னன்னா சார்பாக இருந்தார், அவ்வளவுதான். யாருடைய சார்பு? ஆர்எஸ்எஸின் கருத்தை உள்வாங்கியும் பிஜேபியினுடைய சார்பாகவே தான் ஆளுநர் இருந்தார். அதனால தான் இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில உரிமையை பற்றி பேசுவதும், மொழி உரிமை மற்றும் இருக்கக்கூடிய சமூக நீதி பற்றிய தலைவர்களை பற்றியெல்லாம் அவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை தவிர்த்தார். அப்போ இது ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. எவ்வளவோ போன அரசில் சட்டங்களை இயற்றி மசோதாக்களை இயற்றி ஆளுநர்கிட்ட அனுப்பின பிறகு அதை ரொம்ப காலமாக அதை செயல்படுத்தப்படாமல் வைத்துக்கொண்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு வந்த வழக்கு தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக அடிப்படையிலே என்பது முன்பு இருந்த ஆளுநர் தமிழகத்திற்கு ஒரு தவறான முன் உதாரணமாக இருந்தார். இதை நம்ம முதல்ல வச்சுக்கணும், இது பாயிண்ட்ல வச்சுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆளுநருடைய அறிக்கை என்பது இந்த அரசினுடைய அறிக்கை. இந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா மொழி பிரச்சனை, மாநில உரிமை பிரச்சனை, மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இட ஒதுக்கீடு, நீர்வளம், நீர் ஆதாரம், லஞ்சம் ஒழிப்பு, மற்ற இருக்கக்கூடிய விவசாயிகள், மற்ற இருக்கக்கூடியவர்களிடம் பிரச்சனையை எப்படி சீர்தூக்கி பார்க்கிறது, அதாவது ஒரு சமூக நீதிங்கிற அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்திருக்கு. இதை நான் சொல்லிடுறேன். இந்த அறிக்கையில், ஆளுநர் அறிக்கையில் எல்லா விதமான தரப்புகள் இருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளிப்பட்டதா என்றால் வெளிப்படல. ஏன்னா நிறைய விவசாயிகள் இது என்ன, இந்த அறிக்கை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்தினுடைய ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்லுவார்கள். அதுதான் ஒரு கழுகின் பார்வையாக ஒரு மாநிலத்தினுடைய அறிக்கையை ஆளுநர் சொல்லியிருக்கிறார். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது சமூக நீதி சம்பந்தப்பட்டதுல இருக்குன்னா, இது இப்ப நீங்க அந்த அறிக்கை சம்பந்தமா நீங்க பேசுறீங்க. ஆனா இப்ப திமுக என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன கவனமா சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நீங்க வரவேற்கிறீங்க, இந்த அம்சங்கள்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறத வரவேற்கிறீங்க. பின்னாடி இருந்து யாரோ உங்களுக்கு இயக்குறாங்க, அதுங்காட்டிக்கு தான் இவங்க ரெண்டு பேர் சொல்றது ஒரு இணக்கமான சூழலுக்கு ஒத்துப்போம். அப்ப தோழமை நீங்க யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ, அமைச்சரவை பங்கேற்றிருக்கீங்களோ, அவங்கள எச்சரிக்கையா இருக்கணும், அவங்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்னு அந்த சூழல் இருக்கான்னு இல்ல. அதாவது எப்படி போட்டாலும் வார்த்தைகள் ஒண்ணுதான். அதாவது என்னன்னா, மத்திய அரசோட இணக்கம், அந்த இணக்கம் என்கிற வார்த்தை தான் எதிர்க்கட்சி திமுக போன்ற கட்சிகளுக்கு என்னது ஒரு உறுத்தலாக இருக்கு. இணக்கம் என்று வந்துவிட்டால் அப்ப மத்திய அரசினுடைய கொள்கைகளை உள்வாங்கி மாநிலத்தினுடைய உரிமைகள், மொழி சார்ந்த உரிமைகள், மற்றும் இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு வேட்டு வைத்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இணக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல், ஒரு கருத்தியில் இன்று நின்று வந்ததில்லை. இது கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து இருக்கிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற வழக்கங்கள் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை சிதைப்பதும், மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பதும், எதேச்சதிகாரமான ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற கருத்தியல் அடிப்படையிலும் போறதுனால மாநிலங்கள் என்ன பண்ணுது, விழிப்படைகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆட்சி காலத்தில் வந்ததுல. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா இணக்கமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க எங்க நம்மளுடைய உரிமைகள்லாம் காவு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற டவுட் தான். அதற்கு ஒரு பதில், அதற்கு ஒரு சரியான விடையாக இவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். அப்ப மும்மொழி கொள்கை அதுக்கு மட்டும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க, மும்மொழி கொள்கை என்கிற கருத்தியலை நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் கடுமையாக எதிர்த்து போராடுவோம். அதுதான் சார், அங்கதான் என்ன பாயிண்ட் வருதுன்னா,
முன்னாள் இருந்த மேதக ஆளுநர் அதை சொல்லலை, நீங்கள் சொன்னீங்க அது ஒரு ராங் ப்ரீசிடென்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் அதை செஞ்சுட்டாரு அப்படிங்கங்கட்டிக்கு அதில் ஏதோ 2 பேத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ இருக்குன்னு டவுட் வருது அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன தெரியுங்களா, இது வந்து இது ஒரு சாணக்கியத்தனம் மாதிரி தான் பண்ணுது பிஜேபி. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். பிஜேபி வந்து சாதாரண ஆள் கிடையாது. காற்று போகாத இடத்தில் கூட பூர்ந்து அந்த இடத்தில் அசுத்தமாக்கி விடும். அந்த இடத்தில் இன்ஃபெக்ட் பண்ணிடும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிகளினுடைய நீங்க விலகி போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையமா இருக்கு. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே எடுத்து போது ஏக்நாத் சிண்டேக்கு 8 எம்பில 6 எம்பி ஓடி போறாங்க. எல்லாம் என்னங்கிறது இப்படி இருக்குது. அப்போ இது வந்து எதை காட்டுகிறது என்றால், முதல்ல பிஜேபி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல ஏடிஎம் கூட சேர்ந்து இந்த திராவிட சித்தாந்தத்தையும் ஒழித்து கட்டுவோம், இந்த திராவிட அரசியல் என்கிறதையும் எடுத்து போட்டுட்டு இந்த வார்த்தையை இவங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம் வச்சுச்சு. அதற்கு ஏடிஎம்கே மற்ற இடம்லாம் கூட்டு போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுல வந்து டிவிகே கூட்டு வச்சு பார்த்து டிவிகே வரல. டிவிகே வந்து தனித்து நின்று களமாடிச்சு. ரைட்டுங்களா? இப்ப தாவேகாவினுடைய அசுரபலம், அதாவது ஜென்சி அவர்கள் மத்தியில் பெரிய அசுரபலமா இருக்கு. அது மறுக்க முடியாத ஒண்ணு. அப்போ இது போன்று ஜென்சி மக்கத்தில் இருக்கக்கூடிய அசுரபலம் கொண்ட ஒரு தாவேக்காவை எதிர்க்க முடியாது, எதிர்த்து களமாட முடியாது. நம்ம ஆளுநர் என்கிற ஒரு ஏஜென்ட்டை வச்சு களமாடலாம், நம்மளுக்கு இன்னும் பேக் ஃபயர் ஆயிரும். 4 இடத்துல இருந்து துடைத்தெறிக்கப்பட்டு ஒரு இடமாகவும், மீண்டும் இந்த மாதிரி களமாடினால் ஒரு இடம் துடைத்தெறியப்பட்டு முட்டை இடமாகவும் வருவதும் என்பது மனதில் தெரிஞ்சுக்கிச்சு. அப்ப என்ன பண்ணுது? இணக்கமான போக்கை இதோட கை கொடுக்கிறது. யாரு கை கொடுக்குறான்னா, ஒரு விதத்துல வந்து ஒன்றிய அரசு தான் கை. சரி சார், இப்போ அது வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சார். நான் என்ன கேட்கறேன்னா, சிபிஐ, சிபிஎம், விசிக்கு இவங்க எல்லாமே வரவேற்கிறாங்க இல்லைங்க சார்? கண்டிப்பாங்க. அப்ப அந்த வரவேற்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், அறிவுறுத்தணுங்கிறது அந்த ஸ்டாண்ட் தான் என்ன புரிஞ்சுக்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. அது என்னன்னா, அது என்ன டிஎம்கே சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்குது. யாரோட? யார் மேல? விசிகா, இடதுசாரிகள் இவங்க மேல இருக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்டாண்ட். என்ன காரணம்? இப்ப நேத்து வரைக்கும் வந்து சிபிஎம் வந்து சரி எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி, எங்களை அனுப்புறதுக்கு நீங்க எங்க கட்சிக்கு, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லையா? நாங்க எங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசி டிசைட் பண்ணி நாங்க போலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க ஆளுநர் ஆட்சி வர வேணுமா வேண்டாமா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணுமா வேண்டாமா நாங்க டிசைட் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்றீங்க அப்ப அப்படிங்கறதுக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். டிஎம்கே என்னங்க, டிஎம்கே செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அதான் நான் பார்க்கிறேன். அதை வந்து அவர்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒண்ணு டிஎம்கே ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த அரசுல இருந்து வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும், இடதுசாரி கட்சிகளுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, 5 சீட்டுக்காக 1 சீட்டுக்காக போராடினாங்க. 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்திருந்தாலும் இந்த கட்சிகளை இணக்கமாக வைத்திருந்து ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி, ஜென்சி மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரிவே வந்திருக்காது. உண்மையாலுமே தோற்று போனாலும் என்னுடைய நண்பனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று எல்லாருமே இருந்திருப்பாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அந்த சமயத்தில் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்து இந்த மாதிரி கூட்டு ஆட்சி, அதாவது அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அது வந்து அபரீத நம்பிக்கை வச்சுட்டாங்க. அதெல்லாம் அவர்கள் வந்து தவறி விட்டார்கள். அதுதான் அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சூழ்நிலையில அவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 12-13 வருடமாக அவர்களோடு பயணித்த வாழ்க்கையில வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஒரே ஒரு கருத்தியல் தான் போனாங்க. இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிக்காக இருக்கட்டும், மற்றவங்கள எந்த இதுக்காக நான் கேட்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடங்கள் கிடைத்தாலும் எவ்வளவோ விசிகா போன்ற கட்சிகளில் வந்து திமுகவினுடைய அங்க கட்சிகள் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், ஒன்றிய அளவில் கொடுக்கப்பட்ட அதையெல்லாம் வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஏன் செய்கிறோம் என்றால், ஆமாங்க எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா அவ்வளவு வழிகள் இருக்கு. உண்மையை சொல்ல போனா அதெல்லாம் தாங்கிக் கொண்டு ஏன் செல்கிறார் என்றால், எக்காரணத்தை கொண்டும் ஒரு பாசிச சக்தி, மதவாத அரசியல், ஒரு சாதியவாத அரசியல் இந்த இப்ப தாவேக்க வந்தங்காட்டிக்கு என்னன்னா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்துருச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாங்க, அதுதான் ஒரு வாய்ப்பு. அதுதான் ஒரு வாய்ப்பு. இது உடைச்சுதான் பேசி ஆகணும். இது ஒரு வாய்ப்பு. ஏங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விசிக கட்சியினுடைய ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சர் ஆயின பிறகு, அதிகாரம் கையில் வந்த பிறகு அவர்கள் நினைத்ததை செய்ய முடியும், சட்டத்திற்கு உட்பட்டு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. அதாவது என்னன்னா, கடற்கரை ஓரமா ஒரு தலித்துகள் இருக்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய இடம் காலங்காலம், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மீனவர்கள் வந்து அவர்களுடைய போட் எல்லாத்தையும் வச்சிருக்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இதை கலட்டவே முடியல, இது எடுக்கவே முடியல. வன்னியரசு அவர்கள் வந்த பிறகு அதை என்ன பண்றாரு, அதை எடுத்து
ஆர்டர் போட்டு செட் பண்ணிட்டார். அதே மாதிரி தலித் மக்களுக்கு வந்து காலங்காலமாக இந்த சாதி சான்றிதழ் கிடைக்காம எவ்வளவோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடைக்கப்பட்டாரு. அப்போ இது போன்ற செயல்கள் எல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அதிகாரத்திற்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து திமுக மறுத்து பரிசீலனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லு. கண்டிப்பா. அப்ப என்னன்னா நான் ஒன்னு பாயிண்ட் சொல்லி முடிச்சேன். அப்ப என்னன்னா திமுக வந்து இணை கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக இவங்களுடைய சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் நம்ம எதிர்த்து போட்டாங்க, ஒருவேளை மறுபடியும் வருவாங்கங்கிற வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் அதுதான் ஓபன், இது வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாமே சாத்தியம் இல்ல. அப்ப சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இல்ல சார், ஆனா இப்ப வந்து இதுல அவங்க கூட்டணி ஆட்சியில இருக்காங்க. யாருங்க? தாவேகா கூட விசிக. சரி, மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கு. இப்ப இந்த 5 வருஷம் கழிச்சு சொல்றீங்க இருக்கலாமே, நடக்கலாமே, சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கலாமே. அப்புறம் அடிக்காம இப்படி பேசணும், அடிக்காம, அதாவது அவங்களை அடிச்சு பேசாம இப்படி இருக்கலாம். ஆமா ஆமா, அது சாஃப்ட் ஸ்டாண்ட் தான் எடுக்கறாங்க. இப்ப அரசு வந்து தாவேகா அரசு சுணக்கம் இருக்கிறது, அதாவது அவருடைய வேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வந்து டூ ஏர்லி, ரொம்ப ப்ரீமெச்சூர் இது ஆக்சுவலா. எப்படின்னா ஒரு இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவங்க ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்குது. ஏன்னா தேர் ஆல் நியூ. இருக்கக்கூடிய 147 எம்எல்ஏக்கள் வந்து புதுசா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது சிஎம் புதுசு தான், அவருக்கே தெரியாது. உண்மையிலுமே பார்க்க போனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது, இப்பதான் வந்திருக்கிறார். மக்களினுடைய ஆதரவு, ஜென்சியினுடைய ஆதரவு, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால சுணக்கம் என்பது இல்லை. அப்ப இனிமேல் இன்னொரு 1 வருடம் கழித்து துரிதப்படுத்தணும். ஒண்ணு அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது வந்து ஊழல், மத்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒவ்வொரு அமைச்சர்ஸும் மினிஸ்டர்ஸும் இப்ப ஒவ்வொரு ஏரியால போய் தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. ஒரு ஆபீஸ்ல போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் 3 மாசம் அது ப்ரொசீஜர்ஸ். ஆமா, அது என்ன நடக்குதுன்னே தெரியாது, எப்படி டிராஃப்ட் பண்றதுனே தெரியாது, ஒரு லெட்டர் எப்படி டிராஃப்ட் பண்ணி கத்துக்கிறது தெரியாது. அதனால சுணக்கம் என்பது டூ ஏர்லி சொல்லுவது. இரண்டாவது, இந்த ஆட்சி கண்டிப்பாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கொண்ட ஆட்சியா இருக்கிறதுனால ஊழல் என்பதை அதாவது நிறுத்துவதற்கான எல்லா வழிகளையும் பண்றாங்க. அதற்கான முயற்சிகள், அதற்கான சிக்னல்கள், சமீட்சைகள் எல்லாம் இருக்குது. அங்கங்க இப்ப பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு மக்கள் மத்தியிலையும் பார்த்து ஒரு அந்நியன் படம் பார்த்திருப்பீங்க. அந்நியன் வரவே மாட்டான், நான் வந்தானா அந்நியன் ஊழல் தடுப்போமா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு கூட வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.